Hi guys, I am Arfat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கப்பூர் நிஃப்டி பேங்க் நிஃப்டி HDFC பேங்க் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணாதவங்க யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம குளோபல் மார்க்கெட் பார்க்க ஆரம்பிக்கலாம். குளோபல் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 0.58% நெகட்டிவில் இருக்குது. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட்டில் ரெண்டு மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது, ஒரே ஒரு மார்க்கெட் 0.33% பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஷியன் மார்க்கெட்டில் SGX நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 7.50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறனால உங்களுக்கு நேற்று க்ளோஸ் ஆன ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு அதே லெவலில் ஓப்பன் ஆகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இன்றைக்கி இருக்கிறனால உங்களுக்கு ஒன்று மார்க்கெட் ஓப்பன் ஆனே கொஞ்சம் ஹை வாலிடிட்டி இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் டேஸை காட்டிலும் இன்றைக்கி அதே லெவலில் ஓப்பன் ஆகும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் வாலிடிட்டிங்கிறது மார்னிங் டயத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 ஹவர் சார்ட் நம்ம வச்சுக்கலாம், மந்த்லி சார்ட் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? பேங்க் இது சிங்கப்பூர் நிஃப்டியில் மந்த்லி சார்ட் வச்சுருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா. ஒரு டே சார்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டே சார்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால இந்த இடத்துல மார்க்கெட் சைட்வேஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? 1 ஹவரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலில் மார்க்கெட் இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆல்ரெடி ஒரு விக்கு வந்திருக்கு. இந்த விக்குக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் போகிறக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு லைன் சார்ட் மாற்றி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹைக்கு மேலே போனால் மட்டும்தான் இது அப் ட்ரெண்டில் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹைக்கு மேலே போனால் மட்டும்தான் அப் ட்ரெண்டில் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா அப் ட்ரெண்டும், இந்த லோவுக்கு கீழே போச்சு அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்கிறனால மார்க்கெட் இதே இடத்துல ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஒரு டவுன் ட்ரெண்டில் போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு RSI நம்ம பேஸ் பண்ணி பார்த்துடலாம். RSI பார்த்தோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு ஒரு டைவர்ஜனில் இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு 1 ஹவரில் ஒரு ஹையர் ஹை போயிருக்கு. இந்த இடத்துல RSIயோட டைவர்ஜன் இருக்கிறனால உங்களுக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ண உடனே கிளியராக டவுன் ட்ரெண்டுக்கு போகிறக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம நிஃப்டி பார்க்க ஆரம்பிக்கலாம். நிஃப்டி நான் எல்லா இதுவுமே டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் மந்த்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மந்த்லி சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஏரியா. இப்போ நான் இதை கன்வெர்ட் பண்ணுறேன் ஒரு டே சார்ட்டில். டே சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால உங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டியும் ப்ரீவியஸ் ப்ரைஸ்லேயே இருக்கிறனால இந்த இடத்துல சைட்வேஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறோம் கம்மியான டைம் ஃப்ரேமில். ஒரு 1 ஹவர் நான் வச்சுக்கிறேன். 1 ஹவரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஒரு கிளியர் கட்டாக ஒரு டவுன் ட்ரெண்டில் இறங்கியிருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு இதில் பெரிய கிளியராக நமக்கு எந்த ஒரு டைரக்ஷனும் தெரியல. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தோம் கூட நம்மளுக்கு இந்த லெவலுங்கிறது ஒரு கிளியர் கட்டான ஒரு ரிஜெக்ஷன் ஏரியாவாக இருக்குது. நேற்று நடந்ததை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குயிக் ஃபால் இந்த இடத்துல கிடச்சிருக்கு. குயிக் ஃபால் கிடச்ச உடனே இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டை ஒபே பண்ணியிருக்கு. இப்போ மார்க்கெட் மேலே இங்கேருந்து மேலே ஏறிட்டு மறுபடியும் இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஏறி இதே லெவலில் க்ளோஸ் ஆனதுனால இந்த லெவலை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் டவுன்ஃபால் போகிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கடைசி டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரான கேண்டில் வால்யூம் கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கறனால இந்த லெவல் பிரேக் பண்ண உடனே டவுன் ட்ரெண்டுக்கு போகிறக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நேற்று இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி இதே லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறனால இந்த ஜோனுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால ஜோனை பிரேக் பண்ண உடனே உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் போகிறக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த டவுன் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டோட சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல் தான் சப்போர்ட்டிங் ஏரியா.
கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு 72 பாயிண்ட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்டில் நீங்கள் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணணும். மார்க்கெட் வந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடந்திருக்குல்ல, இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா மேலே போகிறக்கு கண்டிஷன் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைட்வேஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கீழே போகிறக்கும், இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மேலே போகிறக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு 17,680க்கு மேலே ஒரு பையிங்கான பாசிபிலிட்டிஸ் எடுக்கலாம். அதே மாதிரி செல்லிங்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 17,630 கீழே வந்த உடனே செல்லிங்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட நமக்கு RSI வந்து ஒரு டைவர்ஜன் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இங்கேயும் ப்ரைஸும் கீழே இறங்கிட்டு இருக்கிறதுனால ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் காமிச்சிட்ருக்கு. அதே மாதிரி வால்யூம் டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுனால இந்த லோ பிரேக் பண்ண உடனே டவுன் ஃபால் ஆகிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி சிங்கப்பூர் நிஃப்டியும் டவுனில் வந்தால் அப்படின்னா 2 கன்ஃபர்மேஷன் வச்சு டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கு நீங்கள் ட்ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து HDFC பேங்க்கை பார்க்கலாம். HDFC பேங்க் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு மந்த்லி சார்ட் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட் வச்சோம் அப்படின்னா ஓகே, இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா, அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா? இப்போ நான் இது வந்து ஒரு டே சார்ட் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டே சார்ட்டில் கன்வெர்ட் பண்ண உடனே நமக்கு கிளியராக தெரியுது இந்த டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு போயிட்டு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாங்கிறது 1508 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு நேற்று க்ளோஸ் வச்சுருக்குது 1485. கிட்டத்தட்ட வந்து ஒரு பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட் மேலே இறக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துக்கு போயிட்டு தான் மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸில் நான் எடுத்துக்கிறேன். 4 ஹவர்ஸ் கேண்டில் ஒரு சைட்வேஸ் வச்சுருக்கு. அதே மாதிரி ஒரு 1 ஹவரில் பார்க்குறேன். 1 ஹவர் கேண்டில் சைட்வேஸ் ஒரு 30 மினிட்ஸில் நான் பார்க்குறேன். 30 மினிட்ஸ் சைட்வேஸ் 50 மினிட்ஸ் நான் வச்சுக்கிறேன். இந்த 50 மினிட்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நேற்று வந்து கிளியர் கட்டாக வந்து ஒரு சப்போர்ட் வச்சுருக்கான். இந்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த இடங்கிறது. அப்போ இந்த இடங்கிறது வந்து நம்ம இந்த லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறனால இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பெருசாக ஆடாதனால உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நேற்று ஓப்பன் ஆன ப்ரைஸுக்கு நியரஸ்ட்டில் தான் ஓப்பன் ஆக போகிறதுனால இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டிங் ஏரியாங்கிறது வந்து இந்த லெவல் தான். அடுத்து இவ்வளோ தூரம் வரைக்கும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம். இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த சப்போர்ட். அப்போ இந்த ஹைக்கு மேலே இப்போ இந்த இடத்துலேருந்து மேலே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துலேருந்து கீழே இறங்குறக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இங்கே வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கு. ஏன்னா வால்யூம் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. சப்போஸ் நேற்று க்ளோஸ் அப்போ இருந்த வால்யூம் வந்து செல்லிங் ப்ரெஷராக இருந்தனால இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகும்பொழுது பையிங் ப்ரெஷராக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ் வரைக்குமே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று ப்ரீவியஸ் டேஸோட ஹை வரைக்குமே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ப்ரெஷராக இருந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகலாம். இல்லை மறுபடியும் வந்து நேற்று தொடர்ந்து செல்லிங் ப்ரெஷர் இருந்தது, இன்றைக்கும் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து செல்லிங் ப்ரெஷராக வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கிளியர் கட்டாக இங்கே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது HDFC பேங்க். ஓகேங்களா? இப்போ இதுக்கு இடையில் வந்து ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்லை. இந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைனுங்கிறது வந்து இந்த லெவல் இது வந்து ப்ராப்பராக இல்லை. சொல்லப்போனால் ப்ராப்பராக இல்லாத நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியில் நான் எல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வரேன். மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது.
ஓகேங்களா. இப்போது டே சார்ட்டில் மந்த்லி சார்ட்லேருந்து டே சார்ட் நான் கன்வெர்ட் பண்ணுறேன். டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கிளியராக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டே சார்ட்டில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. ஓகேங்களா. இது கிளியர் கட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கிறனால உங்களுக்கு இந்த லெவலில் இருந்து, ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து லோயர் லோ தான் போயிட்டுருக்கு மார்க்கெட். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு லோயர் லோவுக்கு ஈக்குவலாக வந்து சைட்வேஸ் ஆகி மார்க்கெட் இங்கேருந்து ஏறி இருக்குது. அப்போ வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஓகேங்களா. இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அடுத்த டே சார்ட்டில் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸாக இருக்கிறனால இங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸலாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷனாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே இருக்கிறனால இந்த இடத்துல வந்து ஒரு கம்மியான டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ டே சார்ட்டில் 1 ஹவரில் பார்த்தா கூட இந்த இடத்துல 1 ஹவரில் கிளியராக தெரியல, அதனால் நான் 15 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். 15 மினிட்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு காலையிலே வந்து ஒரு நேற்று வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மேலே வந்து போயிட்டு மறுபடியும் வந்து ஹை லோ வந்துட்டு ஒரு மறுபடியும் ஹையர் ஹை போயிருக்கு. இந்த ஹையர் ஹை போனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து இந்த இடத்துல என்ன இன்டிமேஷன் பண்ணுது அப்படின்னா, இந்த லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு கிளியர் கட்டாக இந்த லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா தொடர்ந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் தான் இருக்குது உங்களுக்கு கிளியராக. ஓகேங்களா. இதுக்கெல்லாம் சப்போர்ட் இல்லை. அதனால் இந்த இடத்துல வந்து இந்த ஹைக்கு மேலே போனால் மட்டும்தான் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஹைக்கு மேலே போச்சு அப்படின்னா பை எடுக்கலாம். பை எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்த லெவல் தான் டார்கெட்டாக இருக்கும். இந்த லோ கீழே வந்துச்சுன்னா நம்ம செல் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் இது. ரெண்டாவது ஒரு புல் பேக் ஆகிட்டு மறுபடியும் லோயர் லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து இங்கே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா ப்ரைஸ் வந்து ஏறுது, ஆனால் அவங்களுக்கு வந்து RSI வந்து இறங்குது. அப்போ வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கனால கீழே இறங்குறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லோ லெவல் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு கீழே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம HDFC பேங்க்லையும் லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 2 கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா. நம்ம சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது, அதை போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.